பல செய்திகளில் இதை நான் பிரசங்கிச்சிருக்கிறேன். ஆனாலும் மீண்டுமாய் இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் வாஞ்சிக்கிறேன். பல செய்தியில் நீங்கள் கேட்கலாம், சிலுவை பற்றிய உபதேசத்தை ஏன் இது என்ன புதுசாக கண்டுபிடிச்சிங்களா அப்படி சொன்னால், ஆதியிலிருந்தே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்னன்னா, எல்லா மனுஷரையும் பரிசுத்தத்தின் வழியில நடத்தணும், அவருடைய ராஜ்யத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தணும். ஏன்னா பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆண்டவர் பாதாளத்தை, நரகத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் கடைசி பகுதியில் நாம் பார்க்க முடியும். பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நரக அக்கினியிலே போங்கள் அப்படி சொல்லி ஒரு கூட்டத்தை பார்த்து, பிதாவினால் சபிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிற காட்சியை நீங்கள் நானும் வேதத்தில் பார்க்கிறோம். ஆக அந்த கொடிதான பாதாளத்துக்கு மனுஷன் என்ன செய்ய முடியாது, தப்பவே முடியாது என்பது ஆதாமுடைய பாவத்தின் அடிப்படையிலே ஊர்ஜிதம் பண்ணப்பட்டு விட்டது. ஆதாம் என்கிற ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே பாவமும், அதே பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்லி ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனத்திலே நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆக ஒட்டுமொத்த உலகமே பாவத்தினால் கரைபட்டு விட்டது, பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மனுக்குலத்தை மீட்பதற்கு தேவனுக்கு தெரிந்த ஒரே காரியம் என்ன, தேவன் நியமித்த ஒரே கோட்பாடு என்ன அப்படி சொன்னா, பலியின் மூலமாய் மாத்திரமே சுத்திகரிப்பை ஏற்படுத்த முடியும். பலியின் மூலமாய் மாத்திரமே மனுஷனை அவர் அங்கீகரிக்க முடியும். பலிகள் இல்லாமல், பலிகளை குறித்த பிரமாணம் இல்லாமல் எந்த மனுஷனையும் தேவனால் அங்கீகரிக்க முடியாது. அதனாலதான் பண்டிகை நாட்களிலும் சரி, காலை மாலை ஆராதனை வேளையிலும் சரி, இப்படிப்பட்ட விசேஷித்த ஆசரிப்புகளிலும் சரி, ஆண்டவர் குறிப்பா பலியை குறித்து பேசிக்கிட்டே இருப்பார். பலியை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேனே. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, சாலமோன் என்கிற ராஜா கர்த்தருக்கு எதற்காக ஆலயம் கட்டி அதை அவருடைய நாம மகிமை கண்டு பிரதிஷ்டை பண்ண எத்தனைக்கிறார் அப்படிங்கிறத, எதுக்காக எத்தனைக்கிறார் அப்படிங்கிற காட்சி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகளிலும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அவருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனைத்திருக்கிறேன். இதுல விசேஷமா சொல்லப்பட்டது என்ன அப்படி சொன்னா, காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும். அப்ப காலை மாலைன்னு சொன்னா தினந்தோறும் காலையிலும் மாலையிலும். ஒரு நாள் அவங்க எப்படி கணக்கிடுவாங்க தெரியுமா? காலை மாலை இப்படிதான் கணக்கிடுவாங்க, காலை மாலை. அப்போ தினந்தோறும். அது மட்டும் இல்ல, ஓய்வு நாட்கள் சொல்லும் போது வாரந்தோறும், மாத பிறப்புகள் சொல்லும் போது மாதந்தோறும், எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பண்டிகைகள் சொல்லும் போது பண்டிகைகள் வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க, வருஷந்தோறும். அப்ப பாத்துக்கங்க, நாள்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும், வருஷந்தோறும். எல்லா நாட்களும் உள்ளடக்கியாச்சா? ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆகுதா சொல்லுங்க? ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆகுதா? இல்ல. அதுக்குதான் ஆலயம். அதுதான் அங்க சொல்றாரு. அப்போ இதெல்லாம் செய்வதற்காக, அப்போ இது எல்லா நாள்லையும் இஸ்ரவேல் நித்திய காலமாக செலுத்த வேண்டியபடி சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறதற்கும் அப்படி நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டி அதை அவருக்கு பிரதிஷ்டை பண்ணும்படி நான் எத்தனைத்திருக்கிறேன். அப்போ இங்க நீங்க கவனிக்கும் போது தினந்தோறும் பலியும் பலிபீடமும் தேவை, காலையும் மாலையும் பலிபீடம் தேவை, வாரந்தோறும் பலிபீடம் தேவை. அது மட்டும் இல்ல, மாதந்தோறும் பலிபீடம் தேவை, வருஷந்தோறும் பலிபீடம் தேவை. அப்ப இந்த பலிபீடம் பலிபீடம் மட்டும் இல்ல, பலியும் தேவை. அப்ப தேவனே என்ன செஞ்சார், எதை முன்குறித்து விட்டார் என்று சொன்னால், அனுதினமும் கிறிஸ்து இல்லாமல் நாம் பயணிக்க முடியாது. பலி இல்லாமல், கிறிஸ்துவானவர் எனக்காக பலியானார், அவர் எனக்காக உயிர் தெழுந்தார். அப்ப அவருடைய மரணத்தில் என்னுடைய பழைய வாழ்க்கை மாண்டு விட்டது. என்னுடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையினுடைய சாரம் எல்லாம் கலைந்தெறியப்பட்டு விட்டது. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே
கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்கிற சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்தினாலே இனி எனக்குள் பழைய மனுஷனாகிய ஆதாம் இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் எல்லாவற்றிலும் பிழைத்திருக்கிறார் என்பதை நாம் பிரகடனப்படுத்துகிறோம். இதுதான் அனுதினமும் நாம் கை கொள்ள வேண்டிய ஒரே சத்தியம். அதனாலதான் சிலுவை பற்றிய உபதேசங்கள் அப்படின்னு பைபிள் இல்லை, சிலுவை பற்றிய உபதேசம் அப்படின்னு தான் பைபிள்ல இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான், சிலுவை பற்றிய உபதேசம். சிலுவைகள் அப்படின்னு சொல்லி புளூரல்ல கிடையாது, சிலுவை. சிலுவைகளை சுமந்து செல்லாதவன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, சிலுவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த ஒரே பலியை பற்றுகிற விசுவாசத்துல தான் நம்மள எத்தனை பேர் சிலுவையை பின்பற்றவங்களா இருந்தாலும் சரி, அதுக்காக சிலுவைகள் வரப்போறதில்லை, கிறிஸ்துக்கள் வரப்போறதில்லை. அந்த ஒரே ஒரு பலியை பற்றுகிற விசுவாசத்திலே நாம் எல்லாரும் இணைக்கப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே நமக்குள்ள குழப்பமே வரக்கூடாது. ஏன்னா இங்க எந்த செய்தி எடுத்தாலும் இதான்னு கேட்டா அவன் இதுதான், இதை தாண்டி நம்ம அறிவிக்க முடியும். ஏன்னா ஒட்டுமொத்த பைபிளை இதை மட்டும்தான் காமிச்சு கொடுக்கு. நம்ம சிறுபிள்ளையா இருந்த நாட்கள்ல விவரம் தெரியாமல் இருந்து விட்டோம். அதான் நம்ம ஊழியத்துல கூட வர்ற சகோதரர்கள் ஆரம்பத்துல கேட்டிருக்காங்க. அப்படி கேட்ட 2 சகோதரர்ல ஒருத்தர் பிச்சுட்டு போயிட்டார், ஆனா ஒருத்தர் கூட இருக்காரு, இப்போ வரைக்கும் இருக்கிறார். ஆரம்பத்துல கேட்டாங்க, அதனால என்னைக்கு மறக்காது. அப்ப கேட்காங்க, 2-3 வருஷத்துக்கு முன்னால இருக்கும், கரெக்டா 2 அல்லது 3 வருஷத்துக்கு முன்னால இருக்கும் நான் நினைக்கிறேன். அப்ப கேட்டாங்க, எல்லா பக்கமும் சிலுவை சிலுவை சிலுவைன்னு சொல்றீங்களே, இந்த ஒரே தானே இருக்கு, அப்ப எல்லா இடத்துல எவ்வளவு பைபிள்ல எத்தனை புஸ்தகங்கள் இருக்கு, நீங்க ஒரே சிலுவை சிலுவைன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி இப்படி கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு அந்த தகுந்த விளக்கத்தை கொடுக்க ஆண்டு உதவி செய்தா. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய அந்த பஸ்கா என்கிற பலி இல்லாமல் ஒருவரும் ஒரு காலும் தேவனை அணுக முடியாது, அவ்வளவுதான். அதனாலதான் இந்த இடத்துக்கு ஏன் அநேக ஊழியக்காரங்க வர்றதில்லை அப்படின்னு சொன்னா, ஏன்னா பண ஆசை விட்டு வெளியே வர மனதில்லை, பொருளாசை விட்டு வெளியே வர மனதில்லை, மனைவிக்கு பாஸ்டர் அம்மாவுக்கு துரோகம் பண்ணுவதை விட்டு வெளியே வர மனதில்லை, அல்லது பாஸ்டர் ஐயாவுக்கு துரோகம் பண்ணுவதை விட்டு வெளியே வர மனதில்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மாம்சத்தின்படி இன்னாரையும் நேசிக்கலாம், இன்னொருத்தரையும் நேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பலி இல்லாத வாழ்க்கையை, பலி இல்லாத கிறிஸ்தவத்தை தொடருவதற்கு அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் துணிந்திருக்கிறார்கள். அதனால அந்த பலியை பத்தி பேசினா பரிசுத்தம் வந்துடும், உச்சகட்ட பரிசுத்தம் வெளிப்பட்டு சிந்தையில பரிசுத்தம் வந்துடும், பார்வையில பரிசுத்தம் வந்துடும், நம்முடைய பேச்சு நடவடிக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஏன்னா இந்த பலியை பற்றுகிற விசுவாசத்துல நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷனும் பூஜ்யத்தை தழுவி கொண்டிருக்கிறான், பூஜ்யத்தை தழுவி கொண்டிருக்கிறான். அப்ப அந்த சத்தியத்தை எனக்கு எதைதான் வெளிப்படுத்துகிறது, கிறிஸ்துவானவர் எனக்காக பலியானா. அதனாலதான் எல்லா செய்தியிலுமே இந்த பலி இல்லை அப்படின்னா வலி இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். பலி இல்லையேல் வலி இல்லை, நோ சாக்ரிஃபைஸ் நோ வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பலி இல்லையேல் வலி இல்லை. ஆகவேதான் நீங்க யூடியூப்ல கூட நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம், எல்லா செய்தியிலுமே கிட்டத்தட்ட எல்லா செய்தியிலுமே கிறிஸ்துவானவர் பலியானார் அப்படிங்கிறத உட்படுத்திக்கிட்டே இருப்போம். ஏன்னா அந்த ஒரே பலியில தான் ஒட்டுமொத்த பரிசுத்தமும் அடங்கி இருக்கிறது. அதனாலதான் வேதத்துல பாருங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். பரிசுத்தத்துக்கு என்று எந்த கருத்தரங்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. எபிரேயர் 10வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, எபிரேயர் 10வது அதிகாரம் அதுல 14-15 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறாராம். அப்போ ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கு என்ன செய்துட்டார், பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவான எனக்காக பலியானாருங்கிற அந்த சத்தியத்தை பற்ற வெளிச்சத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லும் போது, இன்னைக்கு என்னை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். நாளைக்கு அதே காரியத்துக்குள்ள வரும்போது, ஒரே பலியை பற்றுகிற விசுவாசத்துக்குள்ள வரும்போது என்னை ஆண்டவர் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இது 1 நாள் 2 நாள் மட்டும் இல்ல, 1 வருஷம் 2 வருஷம் அல்லது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு மட்டும் இல்ல. வார்த்தையை கவனிங்க, என்றென்றைக்கும் எழுதப்பட்டிருக்கு. 10வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். என்றென்றைக்கும் என்று சொல்லும் போது இதுலதான் நாம் கவனிக்க வேண்டிய விசேஷித்த பகுதி. அது என்ன? என்றென்றைக்கும் ஒரே பலியினால இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். அப்போ என்றென்றைக்கும் நம்மளை பூர்ணப்படுத்தி இருக்கிறார். எதை வைத்து? அற்புத அடையாளங்களை வைத்து இல்ல, குமாரன் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம். அதனாலதான் இதை ஆரம்பத்துல கேட்கிறவங்களுக்கு இது விகற்பமா இருக்கும்.
விகற்பம் என்றால் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அதை பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால தேவ பிள்ளைகள் இந்த பலியை பற்றுகிற விசுவாசத்துல அனுதினமும் நடக்கும் போதுதான் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொரு அசைவிலையும் காணப்பட முடியும். பிரியமானவர்களே,